வீட்டில் யாருக்கா உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவங்க ரெக்கவர் ஆனுமே ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பண்ணுற முதல் குழம்பு மீன் குழம்பா தாங்க இருக்கும். எத்தனை வீட்டில் நீங்கள் அப்படி சாப்பிடுவீங்கன்னு தெரில. பட் எங்களுக்கு நாங்கள் பொங்கலுக்கு வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தோமே, ரொம்ப டயர்டாக ஆளாளுக்கு கோல்டு, பசங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி இருந்தது. எல்லோரும் கொஞ்சம் ரெக்கவர் ஆனுமே சுட சுட மீன் குழம்பு காரமாக வச்சு சாப்பிட்ணுன்னு தாங்க தோணும். ஸோ இன்றைக்கி வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை சமைச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. எப்பயுமே எனக்கு மீன் குழம்பு அவ்வளோவா வராது. டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். எங்கள் அம்மா சூப்பராக வைப்பாங்க மீன் குழம்பு. நான் ஒவ்வொரு டைமும் ரெசிபி கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் அதே ரெசிபி தான் பண்ணுவேன். ஆனால் எங்கேயோ தப்பு விடுற மாதிரியே இருக்கும். அவங்க பண்ணுற டேஸ்ட் வராது. ஆனால் இன்றைக்கி எப்பயும் போல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். பட் இன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் வந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும்? நீங்கள் எப்போல்லாம் உடம்பு சரியாயிட்டு ரெக்கவர் ஆகும்போது இந்த ஹேபிட் இருக்கா? இந்த மாதிரி மீன் குழம்பு நாங்கள் ஊருக்கு போகும்போது எனக்கு சின்ன இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒரு டிபேட் ஒன்று பண்ணாங்க. ஒர்க்கிங் உமனா ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் அவங்க தான் ஏதோ உண்மையிலே சாதித்த மாதிரி லைஃப்பில் ஹோம் மேக்கர்ஸை கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி, அதாவது எங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. நான் இதுவரை பார்த்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக தான் போய்கிட்டு இருந்தேன். பட் எனக்கான சான்ஸ் கிடைக்கும் போது அந்த இடத்துல நம்மளோட பாயிண்ட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு தைரியமாக நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்காக நான் நின்னேன். மற்ற ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஒர்க்கிங் உமன்னா கொஞ்சம் பெருசு, ஹோம் மேக்கர்னால் கொஞ்சம் குறைவாக எடை போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாருடைய ப்ரெஃபரன்ஸ் வேணாலும் எதாக வேணாலும் இருக்கலாம். எல்லாருமே ஒரு ஈக்குவல் தான். அவங்கவுங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறுது. ஸோ ஒர்க்கிங் உமன் பெரியவங்களா இல்லை ஹோம் மேக்கர்ஸ் பெரியவங்களா அப்படின்னு ட்ரீட் பண்ணாமல் 2 பேருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ ஹோம் மேக்கரோட வேல்யூமே குறைச்சி எடை போடாதீங்க. ஒர்க்கிங் உமனுமே நான் குறைச்சி சொல்லலை. அவங்கவுங்க லைஃப் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஹோமில் இருக்காங்க. ஸோ இதில் யாரையும் உயர்த்தியும் யாரையும் தாழ்த்தியும் பேசாமல் லைஃப்பில் ஒரு விமன் ஒரு விமனை சப்போர்ட் பண்ணி கொண்டு போங்க. அப்போ தான் நம்ம லைஃப் இன்னுமே நல்ல ஷைனிங்காக க்ளோவாக இருக்கும். ஒரு மென் விமனை தாழ்த்துறதை விட ஒரு விமன் தான் ஒரு விமனை இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப டிக்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை